இப்போது இந்த இடத்தில் யாழ கிளையில் கம்பஹா மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் தேசிய கல்விசார் அமைப்பு உறுப்பினர்கள் இப்போது உங்களோடு இணைந்திருக்கிறோம். අපි ජාතික ජනබලවේගේ මම ගම්පහ දිස්ත්‍රික් විධායක සවික ඇත්තටම අපි දැන් මේකේ අපි ඔයාලත් එක්ක කතා කරුවේ අපි මේකේ දැන් ඉස්සරහට වැඩක් කරගෙන යද්දී ඇත්තටම ඔයාලගේ තියෙන ප්‍රශ්න ටික අපිට මොකද්ද කියලා அவர் சொல்றார். தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளரான ஸ்டெஃப்னி, இப்போது நான் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். இப்போது உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் கேட்கிற பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லத்தான் நான் இப்போது தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இவ்வளவு நாளும் இந்த அரசியல்வாதிகள் அவர்களுடைய நன்மைக்காக அரசியல்வாதிகள் அவருடைய நன்மைக்காக எங்களை வேறுபடுத்தினார்கள். எங்களை இப்ப அவர் உங்களுக்கு சில விளக்கங்களை சொல்லுவார். அப்போது நீங்க உங்களோட பிரச்சனைகளை கேளுங்கள். உறவுகளே, தற்பொழுது 4 பேர், அதாவது ஏகேடி பார்ட்டி அல்லது அனுராக் குமார திசாநாயக்கவுடைய கட்சியைச் சேர்ந்த 4 பேர் இங்கு வருவதாக இருக்கிறார்கள். வருகின்றவர்கள் மிக முக்கியமான தமிழர் ஒருவரும் அடக்கப்படுகின்றனர். எனவே நாங்கள் தமிழில் நீங்கள் உரையாட முடியும். தயவு செய்து வருகின்ற ஏனையுடன் ஆங்கில மொழி, பொது மொழியான ஆங்கில மொழியில் உரையாடுங்கள். தமிழ் மொழியிலும் நீங்கள் தாராளமாக உரையாட முடியும். ஆகவே உங்களுடைய கேள்விகள் சரியானதாகவும் நாகரிகமானதாக இருக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். தருகிற விருந்தினர்களுக்கு, அந்த முக்கியமான நபர்களுக்கு நாங்கள் சபையில நாங்கள் அதனுடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் அளிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, எங்களுக்கான கடமை இருக்கு. அந்த பொறுப்பு குரல் எங்களுக்கு இருக்கு. ஆகவே அவர்கள் மீது நீங்கள் தனிநபர் தாக்குதல் மேற்கொள்வதற்கோ அல்லது அவர்களை நீங்கள் மிக கொச்சையாக திட்டுவதற்கோ நாங்கள் அனுமதி அளிக்க முடியாது. ஆகவே நாங்கள் மிக முக்கியமானவர்கள் வளமையாக பேசுகின்றவர்களுக்கு மட்டும், அடையாளம் கண்டவர்களுக்கு மட்டும் இந்த முன்னுரிமை கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். காரணம் புதுசாக நீங்க என்ன பேசிக்கணும் எங்களுக்கு தெரியாது, சரிதானே? அப்ப அதனால பலமையாங்களோட உறவாடி கொண்டிருந்த உறவுகள் அவர்களோட நல்லவர்கள் அடையாளம் கண்டு மட்டும் தயவுசெய்து மேலே முறையீட்டில் ஏற்றுங்க, ஏனையவர்கள் மேலே எடுக்காதீங்க. இரண்டாவது வேறு விதமாக கொண்டு போயிடும். நாளைக்கு இன்னும் சில நாட்களில் மிக முக்கியமான நபர்களும் வருவதா இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இன்றைக்கு நாங்கள் இதுல புள்ளையா செஞ்சுட்டோம்னா அவங்க நாளைக்கு வர மாட்டாங்க. ஆகவே இந்த புதிய ஆக்கள் முதலங்களோட உரையாடின ஆக்களுக்கு மட்டும் எடுங்க. அதை தவறான வார்த்தை காய்ச்சாரையும் தயவுசெய்து எடுக்காதீங்க. 5 பேர் காய்ச்சா கூட இல்ல 10 பேர் காய்ச்சா கூட மிக முக்கியமான ஆக்களை மட்டும் மேல எடுங்க. பண்பான முறையில பேசிய ஆக்களை மட்டும் எடுங்க. உங்களோட கேள்வியில எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, வச்சு போட்டு நீங்க கூட கேள்வியை கேளுங்க. தயவுசெய்து அந்த உரையில அவங்க விடுபட்ட விஷயம் இருந்தாலும் நீங்க கேளுங்க. அனைத்தையும் வெளிப்படையா கேளுங்க. இது உங்களுக்கான களம், இது மக்களுக்கான தளம். அவருடைய மக்களுடைய பிரதிகளா வரியும், அவங்களை தேடித்தான் ஓட்டுக்கட்டு வரியும். ஆகவே மக்களாகிய நீங்கள் என்ன அனைத்து கேள்வியும் கேட்கலாம். ஆனா உண்மையான ஏகடி பாட்டி எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு மக்கள் தளத்துக்கு முன்னால துணிஞ்சு அவங்க வாராங்கண்டா உங்களுக்கு பாராட்டணும். ஆனா வெள்ளவட்டி ஒசர கூட இதுக்கு வர்றதுக்கு துணிவில்லை, வெள்ளவட்டி ஒசர கூட வர்றது துணிவில்லை. ஆனா அவங்க வாராங்கண்டா அவங்க தைரியத்துக்கு நாங்கள் என்னன்னு சொன்னா பாராட்டணும். ஏதாவது கருத்து இருக்கா செல்வண்ணா? இருந்தா சொல்லுங்க. வணக்கம் ஜூசரண்ணா. வணக்கம் மைந்தரண்ணா. வணக்கம் வணக்கம். நான் உங்கள் இந்த தளத்திலிருந்து ஆரம்ப காலத்திலேருந்து கீழே நின்று தான் பார்த்து கொண்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு மெசேஜ் இன்பாக்ஸிலும் சில விஷயங்கள் போட்டிருக்கிறேன், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் கேள்விகள் கேட்கறது பிரச்சனை இல்லை. கேள்விகள் எங்களுக்கு உரிமைகளை கேட்கல கடன் துணிப்பொருளில் கேட்கக்கூடாது, நாகரிகமான முறையில் கேட்க வேணும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நாங்கள் இதுவரையில் பிள்ளையாக இருந்தால் மன்னிக்கணும். இல்லை சரிண்ணா, கேள்வியை கேளுங்க. அந்த கேள்விகளை கேட்கறத கடன் துணியில் கேளாது, நாகரிகமான முறையில் கேட்குறாங்க கேளுங்க. அப்படி அப்படி துணிப்பொருளை கேட்குறாங்களா இறக்கி விடுங்க. நாங்கள் குழப்பத்தை கொண்டு வரைய நாங்கள் புதுசாக தான் தொடர்பு விடுறோம்னா, அப்போ என்னென்றான நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் என்னென்னா அதை நீங்கள் விலைக்க கேளுங்க. இந்த மாவீரன் நாடுகள் இப்போ போன முறை அரசாங்கம் எல்லாம் நாங்கள் அங்கே மக்கள் அங்கே செய்யலாம் இடையூறு எல்லாம் பொலிசுகள் எல்லாம் இடையூறு செய்தவியல்லோ இந்த மாவீரன் நாடுங்கிற மரபத்தை செய்கிறதுக்கு. இந்த முறையும் ஏதாவது விதமான இந்த குழப்பங்களை செய்யாமல் இந்த அரசாங்கம் உதவி செய்யுமோ? முக்கியமான கேள்வி கேட்கலாம். தயவுசெய்து இப்படி கேள்வியை கொண்டு வாங்க. தயவுசெய்து மக்கள் அந்த கேள்வியில கேட்க ரெடியா இருப்போம். கீழே இறக்கி விடுங்க, நான் கீழே நிக்கிறேன், மத்தாக்களும் வலிடுவோம். அந்த அவட்ட பேரையும் போட்டு வைங்க. இன்னார் இப்படி கேட்டு வேண்டும் சொன்னா நான் ஜாதவன் அண்ணா, நான் பிரித்தானியன் கிடைக்கிறேன், பருத்துறை நான் புறப்படம் பருத்துறையும் பல்லெடுத்துறையும் பண்ணா நான் ஜாதவன் கிடைக்கிறேன். நாங்கள் எங்களுக்குள்ள எழுதி வச்சுட்டு கலைக்கிறதா சொல்றோம். உங்களோட பேரை சொல்லி கேள்வியா இருக்கும் இல்ல. வணக்கம்.
நான் அர்ச்சனாவோட கனகாலமாக பயணிக்கிறேன். அவர் என்னுடைய கிராமத்து பக்கத்து கிராமம். அவரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ப்ளீஸ் ஒரு தரம் உங்களோட ஆத்திரங்களதுகளெல்லாம் ஒதுக்கிட்டு முக்கிய நோக்கம் அர்ச்சனா வெளியில் வர வேணும். அர்ச்சனா பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். என்னங்கோ கீழே கிருஷ்ணா ரைட். ஓகே, நீங்கள் கதைங்க. அர்ச்சனா வெளியில் வர வேணும். ஆகவே இங்கே வர்றவைக்கு மரியாதை கொடுத்து அவர்களிடமிருந்து எங்களால் பெறக்கூடியதை பெறத்தக்கதை வச்சிருங்கோ. அவ்வளோதான், என்ன இறக்கி விடுங்கோ ஐயா, நான் பார்க்குறேன். நன்றி அண்ணா அற்புதம். நன்றி அண்ணா, மிக்க நன்றி. ஜாதவன், நான் இன்னொரு கேள்வி கேட்கலாமோண்ணா? கட்டாயம். அதாவது இந்த புலம்பெயர்ந்த மக்கள் நிறைய பேர் அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தால அங்க வர முடியாத சூழ்நிலை, தாயத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில தங்களோட காரியங்களை செய்யறது கூட, அப்பா அம்மாக்கள் இறந்தது கூட வர முடியாத சூழ்நிலை நிறைய பேர் இருக்கணுமல்லோ. அவைகளுக்கான ஏதாவது வழிமுறைகள் இந்த அரசாங்கம் கட்டாயம் செய்யக்கூடியதா இருக்கும் என்று கேள்வியா கேட்கலாம் தானே? அது டாக்டர் கொள்கையிலேயும் இது டாக்டர் சம்பந்தப்பட்ட இது ஒண்ணா? டாக்டர் சம்பந்தப்பட்டதான் இது. நாங்கள் டாக்டர் சம்பந்தப்பட்ட தளம் தான் இது. சாரி அண்ணா, அப்படி கருத்தே இல்லை. டாக்டர் அப்ப ஓகே. பட் நான் டாக்டரை பற்றி நானும் கதைக்கு தான் போயிடும். அவரை இந்த லெக்சருக்கு முதல் அவரை புனையிலையாவது விடலாம் தானே அண்ணா? 10ஆம் தேதி கேட்கலாம். சரி அண்ணா, ஓகே, நன்றி அண்ணா, நன்றி. பிளேஸ் உறவுகளை இன்னும் சில நிமிடங்களில் ஏகேடி பார்ட்டியுடைய மிக முக்கியமான யாழ் மாவட்டத்தினுடைய ஐயா சந்திரசேகரம் ஐயா இணைந்து கொள்கிறார். அவருடன் சேர்த்து மேலும் இருவர், அதோட சிஸ்டர் நிசியாவா முனைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் ஏகேடி பார்ட்டி மெம்பர்ஸா இருக்காங்க. ப்ளீஸ், இந்த புது ஐடியில வரக்கூடிய கொஞ்சம் சிக்கல், டெக்னிக்கலி ப்ராப்ளமா இருக்குது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் மோர் புலோஸ் தேவையா இருக்கு. தயவுசெய்து உறவுகளை அவங்கள புலோ பண்ணி கொள்ளுங்க. இந்த கருத்துக்களம்ன்றது ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் என்ற பார்வையில நாங்கள் இனி என்ன செய்ய வேணும் என்ற ஒரு சிந்தனைக்கான ஒரு களமாக இருக்கும். இறுதி வரை இந்த தளத்திலே பயணிக்கும் வரை அர்ச்சுனா இந்த தளத்துக்குரிய வகையிலும் தனக்கான ஒரு தனித்துவமான வகையிலும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த கட்சிக்கும் ஒரு ஆதரவான ஒரு முடிவைத்தான் எடுத்திருந்தார். நிச்சயமாக அந்த ஆதரவு அவர் வெளியில வந்த பிறகு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கும். ஆனால் இதுல கணேசையா சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு தனித்துவமான அமைப்பாக, ஒரு தனித்துவமான ஒரு கட்சியாக உருவாக்கப்பட்டு நாங்கள் ஒரு பலம் பெருந்திய ஒரு வடகிழக்கு மக்களின் ஒரு கருத்துக்களை பிரதிபலிக்கிற ஒரு அமைப்பாக செல்ல வேண்டும் என்றுதான் கணேசையாண்ட கருத்தாக இருக்கின்றது, அர்ச்சுனாண்ட கருத்தாக இருக்கின்றது. பார்ப்போம், இந்த கடங்கள் எங்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி தருமா? இலங்கையிலே ஒரு தனி மனிதன் தனது சுதந்திரத்தை, வாக்களிக்கும் உரிமையையும், பாராளுமன்ற இதுகளில் பங்கு பெற்ற உரிமையையும் இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்குமா கொடுக்காதான்றதையும் நாங்கள் முடிவு கண்டு கொள்வோம். இது ஒரு பெரிய ஒரு போர் அரசியல். நிச்சயமாக வடகிழக்கில் இருக்கிற பெரும்பாலான அர்ச்சுனாவுக்கு எதிரான அரசியல் தலைவர்களது தலையீடுகள் இதில் நிச்சயமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் பேர் குறிப்பிட மாட்டேன். அதால ஒட்டுமொத்த சமூகத்துக்கான என்னது ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நல்ல சிந்தனையுள்ள தமிழ் மக்களாக, சிந்தனையாளர்களாக எங்களுக்கான தேவை எது என்பதை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே பிரதிபலிக்கிற ஒரு சிந்தனையாளர்களாக, தமிழ்நாட்டு மக்கள் போன்று காலங்காலமாக கருணாநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக இல்லாமல் எங்களோட சிங்கள மக்கள் தங்களுக்கான தேவையை எப்படி புரிந்துணர்வோட, சிந்தனையோட, மாற்றத்தோட 75 வருட காலமாக இருந்த அந்த அரசியல் கட்சிகளை மாற்றிவிட்டு புதிதாக ஒரு கட்சியை, உருவாகின கட்சியை தெரிவு செய்தார்களோ அதுபோன்று எங்களோட வடகிழக்கு சமூகமும் நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனையுள்ள இளம் தலைமுறைகளை அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அனுப்ப வேண்டும், அவர்களுக்கான தெரிவுகள் இடம்பெற வேண்டும் என்ற இந்த சிந்தனையை நாங்கள் நிச்சயமாக செய்யவில்லையானால் உங்களுக்கான தீர்வை வேறு எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் தரப்போவதில்லை. நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். இந்த சிந்தனை மாற்றத்துக்கான ஒரு தளமாகத்தான் இந்த வன்னிமை இந்த தளத்தை நான் பார்க்கின்றேன். நான் இன்றைக்கு 2010ஆம் ஆண்டு இந்த பிரான்ஸ் தேசத்துக்கு வந்து எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தளம் இப்ப வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதை தவிர இந்த இன்றைக்கு நீங்க எல்லா பொதுமக்களும், எல்லா நண்பர்களும் இந்த தளத்திலே பயணித்துக் கொண்டிருப்பீர்கள். எங்காவது ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல சிந்தனைகளை சொல்லக்கூடிய, நியாயமான எண்ணங்களை சொல்லக்கூடிய ஒரு தளங்களை புலம்பெயர் தேசங்களிலோ வடகிழக்கிலோ எங்கேயாவது அமைக்கப்பட்டிருக்கிறதா?
கட்சி சார்ந்ததும் சரி, தனி மனிதன் சார்ந்ததும் சரி. அப்ப அந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த வன்னிமயத்தின் தளத்தில் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னால் இது பல்கி பெருகி ஒட்டுமொத்த வடகிழக்கும் புலம்பெயர் சமூகத்துக்கான சகல சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு தளமாக இது மாற்றப்பட வேண்டும். அந்த பண்பியல்பு நிச்சயமாக வன்னிமயந்த தளத்தில் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அவர்கள் நல்ல பண்பான விஷயங்களையும் பண்பான சொற்றொடர்களையும் நியாயமான எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற நபர்களையும் கதைக்கிறதுக்கும் பகிர்றதுக்கும் இந்த தளத்திலே விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவே எங்களுக்கான ஒரு பெரிய ஒரு உரிமைக்கான ஒரு தளமாக நான் பார்க்கின்றேன். எனவே இந்த தளத்திலே வருகின்ற அனைத்து கட்சி சார்ந்த நபர்களுக்கும் நாங்கள் தமிழ் மக்கள் என்பவர்கள் பண்புக்குரியவர்கள், பண்பாட்டுக்குரியவர்கள் என்ற சிந்தனையை அவர்களுக்கு வடிவாக சொல்லிக் கொடுப்போம். எங்களோட எண்ணங்களை முன்வைப்போம், உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வோம். நான் உங்களுக்கு இருந்து கொண்டு உங்களுடைய விஷயங்களை பார்த்துக்கொண்டு நிச்சயமாக இருப்பேன். நன்றி. மிக்க நன்றி. ஆம், இந்த உரையினை ஆற்றியது வேறு யாரும் அல்ல, டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுடைய பிரதர் ரகுராமன் ராமநாதன் அவர்கள் இந்த உரையினை ஆற்றியிருந்தார். டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுடைய பிரதர் ரகுராமன் ராமநாதன் அவர்கள் இந்த உரையை ஆற்றியிருந்தார். அவருடைய இதில் பார்த்திருப்பீர்கள் உறவுகளே, இதுதான் அர்ச்சுனா ராமனுடைய அண்ணா ரகுராமன் பேசியிருந்தார். பல்வேறுபட்ட விடயங்களை இங்கே பேசியிருந்தார். தொடர்ந்து நாங்கள் அவரோட உரையாடி கொண்டிருக்கிறோம். பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டுக்கின்றன. அவருடைய விடயங்களை தயவு செய்து உங்களுடைய காதலியை போட்டுக் கொள்ளுங்கள், செவிமடுத்துக் கொள்ளுங்கள். அர்ச்சுனா ராமனை ஆதரிக்கின்ற சப்போர்ட் பண்ணுகின்ற அனைத்து தமிழ் பேசுகின்ற மக்களும் இவர்தான் ரகுராமண்ணா, வேறு யாரும் இல்ல, டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுடைய சொந்த அண்ணா. மிக நன்றி ராமண்ணா. உடனே நாங்கள் எல்லாம் இப்படித்தான் அவைகளுக்கு உடனே பதவியில் சொல்லணும்ன்றது இல்ல. ஓகே, அவங்க எல்லாத்தையும் கேட்போம். கேட்டு போட்டு என்ன சொல்ல போயிட மாட்டாவே, கணக்க தங்கட பிரச்சனையை தான் முன்வைப்பினோம். ஓகே, அதை வச்சு போட்டு மிச்சமாக என்ன சொல்றோன்னு கேட்டு போட்டு செய்யலாம். மற்ற அண்ணா சொன்ன மாதிரி, ரவுராபண்ணா சொன்ன மாதிரி இந்த வியலுக்குரிய குறைஞ்சவா என்ன பிரச்சனை எடுத்திருக்கணும் அது சம்பந்தமான முதலாவது ஒரு கேள்வி ஒன்று எங்களுக்கு கேட்கணும். ஒருவேளை தாங்கள் இதுகளுக்குள்ள போகாம தாங்கள் டாக்டருக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, தாங்கள் இனி அவருக்கு எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டார், தாங்கள் உடனடியாக அந்த மாகாணத்துக்குரிய சுகாதார இதை தான் அவருக்கு கொடுக்குறோம் என்று சொல்லி அப்படி கூட இது அப்படி கூட கொடுக்குறதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குது. அப்படி நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் தேர்தல் முடிஞ்சு நீங்க கொடுக்கக்கூடாது. நீங்க அதை முதலே எங்களுக்கு இப்பவே அதை கொடுங்க, அவர் அதுக்கேற்ற ஆக்ஷன்களை அவர் எடுத்துக்கொள்வார் என்ற மாதிரி இருக்கு. தேர்தல் முடிய என்ற கதை இல்லை. அப்படி உங்களுக்கு அப்படி இப்பவே கொடுக்கணும்னு சொன்னா இதுகளை பார்த்து இப்பவே கொடுங்க. இப்போ இந்த வச்சு நீங்கள் தேர்தல் முடியான்னு வச்சு எங்களை களமாடக்கூடாது. மற்றது எங்கட ஒரு நான் நெடுகவே நான் கேட்குற ஒரே கெஞ்சுறது, நான் இதுக்கு ஓடி வந்தக்கூடிய காரணம் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனிமை உண்டு. எங்களுக்கு இது தேவை. தனி எம்பி மேராக நாங்கள் நிற்கணும். அதுக்கு தான் நாங்கள் டாக்டரை வந்து ஒரு நல்ல இது கிடைக்கும், அவருக்கு நல்ல ஒரு போட் கிடைக்கும், அவருக்கு நல்ல பெலம் கிடைக்கும் என்றக்காண்டி தான் நாங்கள் அவரை வச்சு நிறுத்தி கொண்டு போகிறதுக்கு நிற்கிறோம். அப்போ நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லி இல்லை கடை செய்யாமல் அதை தான் சொல்கிறேன். அதை தான் நான் முதல்ல இருந்தும் கேட்டு கொண்டு இருக்கிறேன். அப்போ எங்களுக்குன்னு நாங்கள் புரிஞ்சு போகிறது தான் 100% நல்லது. அது வந்து அவர் டாக்டர் முடிவெடுக்கிறேன்னு சொன்னால் அதை வந்து எடுத்துக்கொள்ளட்டும். ஆனால் இந்த நிலப்பாடுன்றதில் விட்டு கொடுக்கல. ஏனென்று சொன்னால் கட்டாயம் நாங்கள் எங்களுக்குரிய இந்த தொங்கு பாராளுமன்றமாக வரும். இதைத்தான் நாங்கள் அன்றைக்கு நேற்று 3 பேருக்கோ 4 பேருக்கோ நாங்கள் விலை பேசலாம் மட்டும் நேற்று நாங்கள் கெஞ்சி கேட்டுறோம். என்னென்னு சொன்னால் அப்படி விரைக்க நாங்கள் ஒன்றும் செய்யலாமல் போகக்கூடாது. இது ஒரு பிரச்சனை. அடுத்தது யாழ் மாவட்டத்தில் இந்த ஏர்போர்ட்ன்றதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ யாழ் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா வார ஃப்ளைட் வந்து 70 பேர் வரக்கூடிய ஃப்ளைட்டை தான் விட்டுருக்குறாங்க. அந்த 70 பேர் ART 72 என்ற ஃப்ளைட் தான் ஓடுது. ஆனால் இதை இந்தியா தான் இந்த ரோட்டை போட்டு கொடுத்து கிடக்குது. ஆனால் போடுறதுக்கு இடம் கிடந்தும் 2.5 மைலோட அந்த இது நிற்கிது இந்த சின்ன ஃப்ளைட் ஓடுறதுக்கு. ஆனால் இந்த A320 என்ற அந்த Airbus 20 என்ற இறக்கினம் என்று சொன்னால் அது வந்து சிங்கப்பூர்கள் அதுகள் எல்லா ஃப்ளைட்டுகளும் வந்து நேராக யாழ்ப்பாணத்துக்கே அந்த 170-200 பேர் வர ஃப்ளைட் வந்து யாழ்ப்பாணத்துக்கே இறங்கும். ஆனால் இறங்குறதுக்கு போதிய வசதி இருந்தும் இடம் இருந்தும் அதை இந்தியா பெருமிக்காமையும் இலங்கை கேட்காமையும் இருக்கு. என்னன்னு சொன்னால் இப்போ சிங்கப்பூர் அதில் வர அந்த ஃப்ளைட்டுகள் எல்லாம் வந்து நேராக கட்நாயக்காவில் இறங்கினால் பேருந்து தமிழாக்கள் இந்தியாவில் அங்கே தான் வருமானம் பெறும். இப்போ இங்கே இறங்கிச்சான்னு சொன்னால் ஃபேமஸ் ஆகிடும். எல்லா நாட்டில் இருக்கிறதெல்லாம் அந்த இதுவரை வாங்கிடும். அப்போ இதை வந்து இந்தியா வந்து மெட்ராஸை காவண்டி வச்சிருந்து அதை செய்து கொடுக்காம வச்சிருக்குது. இது ஒரு வேணுமெண்ட். இப்போ இதை பாருங்க சொல்கிறாங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்து இப்படி ஒரு ஃப்ளைட்டில் இறங்கினா எங்கட போக்குவரத்தின் பிரச்சனை என்ன, மக்கள் எல்லாருமே வர ஃப்ளைட்டில் இலங்கைக்கு வர ஃப்ளைட்டில் எல்லாருமே 70% வந்து தமிழாக்கெல்லாம் வராங்க. இப்போ பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி வராங்க, இல்லைன்னா மெட்ராஸ் போய் வராங்க. நீங்கள் நேரடியாக அந்த ஒரு ஃப்ளைட்டுக்கு பெருசுக்கு செய்ய இயலாது. ஆனால் அந்த 200 பேர் 107 பேர் போய் வர அந்த ஃப்ளைட்டை, அதாவது வந்து A320 என்ற அந்த ஃப்ளைட்டை இறக்கலாம். பெரிய பெரிய விமானங்கள் கொண்டு வந்து இறக்கக்கூடியதா விஸ்தரிக்க சொல்றாங்க. அதுல ஆக பெருசு இல்ல, அந்த 170 தொடக்கம் 200 ஏர்பஸ்
3-2 கொண்டு இறக்க வெளிக்கிட்டா உண்மையிலே எங்களுக்கு ஒரு சிங்கப்பூர் மாதிரி நாங்கள் ஆகிற அளவுக்கு அங்கிட்ட அந்த காசுகள் எல்லாமே யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே வந்து கொண்டிருக்கு. எரிபொருளோ அல்ல மக்கள் வர்றது போறது எல்லாமே எங்களுக்குள்ள வந்தோன்னா அவங்களுக்கு கட்னாக்கா கொஞ்சம் அடிபடும். அந்த அதுக்காண்டி ஏன் எங்களுக்கு இடம் கிடக்கு தானே, நீ கொஞ்சம் நீட்டித்தா இந்த ஃபிளைட் இறக்குறக்கு எங்களுக்கு செய்ததா? இல்ல இல்ல அடுத்தாண்டி இல்ல இதுல முக்கிய பிரச்சனையே இது என்ன சொன்னா அதை வடிவா இவ்வளவு நான் யோசிச்சு கதை கேட்க முக்கியமா சொல்லணும், அதை எல்லாரும் விளங்கி கொள்ளணும்னு சொன்னா இந்த வருமானங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்துக்குள்ளே மக்களுக்கு வேலை வாய்ப்பு. இந்த ரெண்டை இதே ஒன்றை நான் சொல்லி வைக்கிறேன். எனக்கு கதைக்க அப்படி கதை கேட்க உடனே பதட்டமாயோ டென்ஷனாக இருந்தது உங்களை வேற ஸ்லோவா கேட்க மாட்டேன். இதை முடிஞ்சால் சுருக்கமா கேட்க வேண்டாம். எங்களுக்கு இதுவும் ஒன்று எங்களுக்கு வரமாத்தான்றதை கேட்கும். இது தந்தால் எங்களுக்கு யோசிச்சு பாருங்க இருக்க நான் கேட்கிறேன் யார் யோசிச்சிருக்கணும் யார் கதைச்சிருக்கணும். ஆனா இதுதான் உண்மை. அங்க சென்ற மைனோட வச்சிருப்படுது சுரேஷன் கூட கேள்வியில சுருக்கமா வைங்க மற்ற அக்கா அடிக்கிற இதான் எந்த கேள்வி இதுதான் எந்த கேள்வி முடிஞ்சது. நீங்கள் கேட்கிறார்கள் இதை வச்சு கேளுங்க, முடிஞ்சா கேளுங்க. ஓகே நன்றி. வணக்கம் சுரேஷ், நீங்க நல்ல கேள்வியில கேட்குறீங்க. ஆனா நீங்கள் கடியை கொடுக்காத எங்க எடுத்து நாங்களே அவைகளுக்குரிய ஆலோசனை சொல்லிவிட இதனால என்ன மனசுல யோசிச்சு வச்சிருந்ததை கேட்டேன். நிலைப்பாட்டை கேட்பண்ணாங்க முதல். சரி ஓகே ஓகே. இப்போது இந்த இடத்தில் யாயில கிளையில் கம்பஹா மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் தேசிய கல்விசார் அமைப்பு உறுப்பினர்கள் இப்போது உங்களோடு இணைந்திருக்கிறோம். நாங்கள் வடமாகாண தேசிய அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரோடு தொடர் இருந்துதான் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு அவர் எங்களோட சம்பந்தமாக இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு இன்டர்நெட் பிரச்சனை காரணமாக எங்களோடு இணைந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அவருக்கு பதிலாக கம்பஹா மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளரான ஸ்டெஃப்னி பெர்னாண்டோ இப்போது உங்களோடு தொடர்பு கொள்ள உள்ளார். அவர் உங்களோடு கதைப்பார். அவர் சிங்களத்தில் சொல்பவற்றை நான் உங்களுக்கு தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து சொல்வேன். இப்ப அவரை நீங்க கூட்டிட்டு வருவீங்களா? ராமலிங்கம் இருக்கிறார், இப்போது இருக்கிறார், இவரத்தில் இருக்கிறார். சந்திரசேகர் அவர் என்ன இன்டர்நெட் என்ன பிரச்சனை ஃபிக்ஸ் பண்ணல. அவர் இன்னும் எங்களோட சம்பந்தமாக இல்ல. ஏதோ அவருக்கு இன்டர்நெட் ப்ராப்ளமோ தெரியாது. இது கூட்டம் போற நேரத்துல சில நேரம் அவர் சம்பந்தமாக கூடும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ரைட், ஓகே அம்மா. இப்போ ஸ்டெஃபனி பெர்னாண்டோ அவரோட பேக்ரவுண்ட் என்னம்மா? ஏதாவது இது சம்பந்தமா நாலேஜ் இருக்குதோ? இது சம்பந்தமான பதில் சொல்லக்கூடிய? அவர் பிரதேச சபை அமைச்சராக இருக்கிறார், மந்திரியாக. பிரதேச சபை அமைச்சர். சரி அம்மா, எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமான அறிவுள்ள ஆளோ? அதான் என்ன கேள்வி. நீங்க இப்ப அவர் உங்களுக்கு சில விளக்கங்களை சொல்லுவார். அப்போது நீங்க உங்களோட பிரச்சனைகளை கேளுங்கள். இல்லம்மா, நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு விளங்குதான். சரி, இப்போது ஸ்டெஃப்னி சகோதரர் உங்களோட கதைப்பார். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். සිංහල මේ අපි ජාතික ජනබලවේගේ මම ගම්පහ දිස්ත්‍රික් විධායක සවික. ඇත්තටම අපි දැන් මේකේ අපි ඔයාලත් එක්ක කතා කරුවේ. අපි මේකේ දැන් ඉස්සරහට වැඩක් කරගෙන යද්දී ඇත්තටම ඔයාලගේ තියෙන ප්‍රශ්න ටික අපිට මොකද්ද කියලා அவர் சொல்றார், தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளரான ஸ்டெஃப்னி, இப்போது நான் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். இப்போது உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் கேட்கிற பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லத்தான் நான் இப்போது தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். එතකොට දැන් අපිට අපි ඇත්තට මේ අපි මිනිස්සු වශයෙන් අපි ඔක්කොම එකට මේක රටක් ගොඩනගන්න එපා. රටේ තියෙන ප්‍රශ්න ටික. එතකොට හැම කෙනෙක්ටම සමානාත්මක පදනම මත ජීවත් වෙන්න අයිතියක් තියෙනවා. அவர் சொல்கிறார், இலங்கை மக்களாகிய நாங்கள் அனைவரும் சாதி மத பேதமின்றி ஒற்றுமையாக வாழ வேண்டும்.
அதற்கான ஒரு அடித்தளத்தை போடுவதற்குத்தான் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று இப்போது கூறுகிறார். එතකොට අපි හැමෝටම සාමයෙන් සමාදානයෙන් ජීවත් වෙන්න පුළුවන්. அப்போது எங்களுக்கு எல்லோருக்கும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்க முடியும். අපි කාටවත් පුද්ගලික අරමුණු නැහැ. අපි හැමෝටම තියෙන පොදු අරමුණක්. පොදු අරමුණ මොකද්ද? සියලුම දෙනාට සමාදානයෙන් ජීවත් වෙන්න පුළුවන් සංවර්ධනය වෙච්ච රටක් හදන්නේ. எங்கள் ஒருவருக்கும் தனிப்பட்ட நோக்கங்கள் இல்லை. எங்கள் அனைவருடைய பொது நோக்கம் எங்கள் யாவருக்கும் ஒற்றுமை பயமின்றி ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது தான். ඒකට ඔයාලා අකමැත්තක් නැහැනේ. அதற்கு உங்களுடைய விருப்பமின்மை எதுவும் இல்லை தானே? ඒක තමයි අපේ බලාපොරොත්තුව. මොකද එතකොට ශ්‍රී ලාංකිකයෝ වශයෙන් අපි හැමදෙනාටම මේක ජීවත් වෙන්න පුළුවන්. அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால் இலங்கையராகிய எங்கள் அனைவருக்கும் ஸ்ரீலங்கன் என்ற ஒரே வார்த்தையில் எங்களுக்கு ஒற்றுமையாக வாழ முடியும். ඒ ගැන ඔයාලට ප්‍රශ්නයක් නැහැනේ. ඒකනේ අපේ රටට වෙන්න ඕන කියන්නේ. அதை பற்றி உங்களுக்கு ஏதும் அசௌகரியங்கள் இல்லை தானே? அதுதான் எங்கள் நாட்டுக்கு வேண்டியது என்று நீங்களும் எதிர்பார்க்கிறீர்களா? ඒක තමයි අපේ බලාපොරොත්තුව මේ රටට වෙන්න ඕන එක. ඒ හින්දා අපි සවම එකතු වෙලා මේ රට ගොඩනගා ගන්න ඕන. அதனால் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம். இப்போது உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் முன்வைக்கலாம். நான் உங்களுடைய பிரச்சனைகளை அவருக்கு சிங்களத்தில் சொல்லுவேன். அவர் கூறும் பதிலை நான் உங்களுக்கு திருப்ப டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல முடியும். டாக்டர் கணேஷ் டாக்டர் பேசுங்க. சரி, இதில் என்னென்ன வணக்கம். என்னுடைய இதில் வந்து இவர் சொன்ன கருத்துக்கள் இப்போ இது உண்மையாக நான் எதிர்பார்த்திருந்தேன். நான் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தேசிய மக்கள் சக்தியோட ஆக்கள் வந்தால் அதை கதைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமெண்டு. பட் பரவாயில்லை, நீங்கள் ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுற வரைக்கும் ஐ கேன் ஆஸ்க். ஸோ தி கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஒன் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் சேயிங் நாங்கள் இளைஞர்களாக ஒன்றாக வாழுவோம். அப்போது இவர்கள் இளைஞர்களாக ஒன்றாக வாழுவோம் என்றால் இதுவரைக்கும் நீங்கள் எங்களை இளைஞர்களாக ஏற்றுக்கொள்ளாமல் இனி ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ல வருகிறீர்களா? அல்லது நாங்கள் இளைஞர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த 2009 கொல்லப்பட்ட அவ்வளவு மக்களுக்குரிய நீதி நியாயம் கிடைக்கும் என்பதற்கு உங்களால் உத்தரவாதம் தர முடியுமா? அது முதலாவது கேள்வி. පළවෙනි ප්‍රශ්නේ ඒගොල්ලෝ කියනවා ඒගොල්ලෝ මෙච්චර කල් අපි ලාංකිකයෝ කියලා බාරගත්තේ නැද්ද? එහෙම බාරගත්තා නම් 2009 මෙතරම් මේ මිනිස්සුන්ගේ ජීවිත විනාශ වෙන්නේ වෙච්ච ඒකට මේකක් අපිට කියන්න පුළුවන්ද කියලා. පොඩි කරෙක්ෂන් එකක් කිය. අதாவது මේ මෙච්චර කල් එම බැලුවේ නැද්ද එක කලින් එක ඊට පස්සේ එම බැලුවේ නැද්ද? නැත්තොත් තමයි අර ක්වෙස්චන් එක. හරිද? පොඩි කලිෆිකේෂන් ආ. ඇත්තටම මෙච්චර කල් කෙරුවේ පාලකයින්ගේ දේශපාලන අරමුණු සඳහා අපේ ඡන්දය ලබා ගැනීම සඳහා පාලකයෝ අපිව බෙදුවා, වෙන් කෙරුවා. இவ்வளவு நாளும் இந்த அரசியல்வாதிகள் அவர்களுடைய நன்மைக்காக அவருடைய நன்மைக்காக எங்களை வேறுபடுத்தினார்கள். எங்களை வேறுபடுத்தி அவர்கள் சௌகரியமான வாழ்க்கை வாழ வேண்டியவற்றைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிங்கள மக்களிடையே அப்படியான ஒரு சுயேட்சம் இல்லை. இதை அரசியல்வாதிகள் தான் உருவாக்கினார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவ்வாறு அரசியல்வாதிகள் தான் உருவாக்கினார்கள். இன்றைய அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய நிலைப்பாட்டை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அதற்காக மக்களிடம் பேசி வருகிறேன்.
என்னை செவிமடுக்கின்ற, என்னை ஏற்றுக்கொள்கின்ற மக்களிடத்தில் நான் அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அன்றகுமார திசாநாயக்க என்பவருக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாகத்தான் ஒரு பலமான இல்லைங்க ஐயா, நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறேன். එයා කියනවා අනුරකුමාර දිසානායක සහෝදරතුමාගේ ප්‍රතිපත්ති සේරම එයා පිළිගන්නවා. ඒක ගැන එයා විශ්වාසය තබාගෙන ඉන්නවා. ඒ නිසා එයාට සම්බන්ධ සියලු දෙනාටම අනුරකුමාර සහෝදරතුමාට සපෝට් එක දෙන්න කියලා එයා ඒක ප්‍රචාරණය කරගෙන යනවා කියලා කියනවා. එයා ඉංග්ලන්ඩ් වල ඩොක්ටර් කෙනෙක්. ஐயா உங்களோட பேரை சொல்ல முடியுமா? என்னுடைய பேர் கணேஷ். கணேசன். ඇත්තටම ඒ විශ්වාසය මේකේ අපේ ක්‍රියාවලියත් එක්කනේ බලාගන්න දෙන්නේ. මෙතෙක් කාලයක් දේශපාලනඥයෝ අපි දන්නවා බොරුව කෙරුවේ. සිංහල මිනිස්සු හැටියට අපිත් ඒක දන්නවා. සිංහල මිනිස්සුන්ටත් බොරුව කෙරුවේ මේ දේශපාලනඥයෝ. එයාලා ඇත්තක් කෙරුවේ නැහැ. අපිත් ඒක තමයි දැන් මේ වෙනස් වීමට වාජනය වෙලා තියෙන්නේ. සියලුම මේ සිංහල මිනිස්සු, දෙමළ, முஸ்லிம் හැම කෙනෙක්ම. அவர்கள் சொல்கிறார்கள் இவ்வளவு நாளும் எல்லோரையும் அவர்கள் ஏமாற்றினார்கள். இதை தாங்கள் இப்போது நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இனி இப்படியான பிரச்சனைகள் எங்கள் நாட்டில் வராமல் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து முன்னடப்போம் என்றுதான் கூறுகிறார்கள். சரி, அவ்வாறாக இருந்தால் இவர்கள் உண்மையாகவே மக்கள் நலம் சார்ந்து வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களையும் இலங்கையர்களாக ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். உண்மையாகவே இவர்களிடம் மாற்றம் இருக்கிறது என்றால் இந்த 2009 யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் இந்த யுத்தத்தை நிறுத்த தவறியதற்காக அல்லது அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு குரல் கொடுக்க தவறியதற்காக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்பாரா? ஹலோ, இப்போ நான் இதில் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த 2009 யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் நாங்கள் இராணுவமும் விடுதலை புலிகளும் சண்டை பிடித்து கொண்டதை நாங்கள் தனியாக விடுவோம். அது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு பிரச்சனை. அங்கு அந்த மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த அனுரகுமார திசாநாயக்க என்கின்ற இந்த புதிய மனிதன் அன்று அவரும் இருந்தார். அவரும் அந்த இராணுவத்துக்குரிய ஆட்சேர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார். அவர் மன வருத்தம் தெரிவிக்கிறாரா, இந்த மக்களுடைய இழப்பை நாங்கள் தவிர்த்திருக்கலாம் அல்லது நான் அதுக்கு குரல் கொடுக்க தவறிவிட்டேன் என்று மன வருத்தப்பட்டாரா? அதான் என்னுடைய கேள்வி. ஐயா, එයාලා අහනවා මේ 2009 හමුදාව හා කොටින් අතර තිබිච්ච ප්‍රශ්නේ එක රටට සම්බන්ධ එක වෙන ආරක්ෂිත ප්‍රශ්නයක්. ඒ වෙලාවේ අනුරකුමාර දිසාසනේ ගොඩාක් සාමාන්‍ය මිනිස්සු මැරුණා. ඒ කාලේ අනුරකුමාර දිසානායක සහෝදරතුමා මේ ලංකාවේ හිටියා. එතකොට එයා දැන් ඒකට ඇප්ලොජයිස් වෙනවද, එහෙම දෙයක් එයාගේ අතින් වුන්නේ නැහැ කියලා එයා හිතනවද කියලා අහනවා. එයා එකට ඒ කාලේ කතා කරුවේ නැති එක ගැන එයා මේ සොරි මේ හිත මෙයා වෙනවද කියලා අහනවා. ඒක පොඩ්ඩක් පැහැදිලි කියන්න අක්කේ. කලින් කියන්න මේ මුලින් ඉඳලා කියන්න එක ඒ පොඩ්ඩක් විස්තර කියන්න ඇයි ඩොක්ටර් ගණේෂ් එහෙම ඇව්වේ කියලා දාන්න. ඒ වෙලාවේ honorable president AKD අනුරකුමාර දිසානායක ඒ වෙලාවේ එකතු කරගෙන හිටියනේ මේ ඒ වෙලාවලට කට්ටිය එකතු කරගෙන හිටියා. ඒ සම්බන්ධ ඒ කියන්නේ මේ කට්ටිය එකතු කරගෙන හිටියා. මේ මිලිටරි වලට එකතු කරගෙන හිටියා. සෝ ඒ වෙලාවේ ඒ ආකරණ මේක හරි ආකරණ මේක කිසිවර මේ අපි කියන්නේ මේ සම්බන්ධයෙන් දැන් මොනවානේ දැන් මේ பொதுசனம் செத்தவங்க தானே அக்கா, அந்த சம்பந்தமா அவருக்கு அதுல வருத்தம் இருக்குதா? அதாவது இது ஒரு ஜெனோசைட் ஏத்துக்கொள்றீங்களா? அதுதான் கேள்வி.
அவர் அந்த கால எப்பவுமே இந்த மக்களுக்காக பேசியவர். 89ஆம் ஆண்டு அவர்களுடைய இயக்கத்தில் இருந்த மக்களும் எவ்வளவு கொல்லப்பட்டார்கள், அவர்கள் தமிழ் மக்களும் 2009ஆம் ஆண்டு கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்காக எப்போதும் இவர்கள் குரல் கொடுத்து கொண்டுதான் இருந்தாங்கள் ஐயா. எனக்கு இது உங்களோட கருத்து அவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் அவர்கிட்ட கேட்டு அவர் இங்கிலீஷ் கலைப்பாரா அக்கா? அவர் இங்கிலீஷ் கலைப்பாரா அக்கா? அவர் இங்கிலீஷ் கலைப்பாரா? Okay, doctor, please ask the question about the English, please, man. It's no way over there. What I'm asking, Mr. Andrakumara Dissanayake was campaigning and recruiting individuals for the Sri Lankan Defence Forces. And he was in Sri Lanka and he was aware of innocent civilians being killed in the war. I'm not asking about fight between the Sri Lankan Defence Forces or LTT. These are security related, a country related matter. But when it comes to human rights, these innocent civilians, United Nations report says around 100,000 people died in the final phase of war. Why he couldn't voice in that time? Why he didn't voice? Does he feel guilty about it? Is he willing to say sorry for what happened to Tamil people during the last phase of war? Because not all people died are LTT, isn't it? You're telling they are Sri Lankans. So take it as an example of South Africa. So we learned the lessons learned, and Reconciliation Committee in South Africa, what they did, they openly apologized. Yes, it was our mistake. People died in the war. This was our mistake. Openly admitted. South Africa is a country united together again. So this is the same thing I'm asking. If Andrakumara Dissanayake is genuinely willing to accept this as a fault or mistake by him, not voicing against the people, he has still got chance. He is the president of the country. He can come and say, yes, I was aware of this, but for some reasons I couldn't stop it. I'm really sorry for what happened to the innocent Tamils. Then obviously people will stand behind you. Until that point is reached, we can't believe, because see, this was the same promise. Dam Menava, Doom Menava, Akila, Mahinda Rajapaksa also, he came and he promised us hundreds of things, right? And then Ranil Wickremesinghe, he promised us a lot. Before them, Chandrika Bandaranaike, she came, she promised a lot. Before her, Mr. Ranasinghe Premadasa came and he promised us a lot, right? So the difference between those people and now Andrakumara Dissanayake, the Tamil peoples are defenseless now, right? Because we don't have a strong leadership to guide us. So when our political leadership is collapsed, we are kind of in the middle of nowhere. And if Andrakumara Dissanayake is willing to accept that mistake, what happened in the past, and say sorry or whatever, acknowledge at least. I'm not asking to say sorry, but at least acknowledge that, then people will start believing him. That is what my understanding is. Okay, doctor, he will answer you. Doctor, I'm Harsha. I'm a civil engineer by profession. Right, I work at the work with NPP, and I'm in National Intellectual Organization member. I'm an engineer from University of Moratuwa. Right. Your question is, if I want to clarify the questions, you have elaborated on the actions of Mr. Anurakumara during the war, where you are assuming that he has supported the warmongering mechanism, right? That's what I've got from your expressions. No. What I was telling is Andrakumara Dissanayake was in Sri Lanka. He was aware of civilians being killed in the north and east during the final phase of war. Is he willing to acknowledge and say, okay, if you let me, please, yeah, sorry, go on. If you can't give us immediate, like a 2-sentence answer for that,
Anura Kumara Disanayaka, in a way, from the beginning, from the inception of JVP, we believe that the oppressed, the voice of the oppressed should be heard. So it is also, I mean, we although we are not into, we are not supporting. Hello? We can't hear you. I suppose we can move to the next question, Mahendrana. Yeah, Akka, Kaga. Sorry about there's a technique. There was a call. So if I Just go ahead. I think your line's breaking off. The coverage problem, maybe. நெட்வொர்க் ப்ராப்ளம் காட்டுதண்ணா Stephanie Fernando, I think your line is breaking off there. என்ன கோல்ல இருக்கிறேன்னு சொல்றேன் பாருங்க. வெயிட் பண்ணுங்க. Yep. வரட்டும். Oh, wow. வருவாங்க லைன் டிஸ்கனெக்ட். இது டாக்டர் என்னடா இப்ப நாங்க கேட்போம், இது ஜெனஸ் அதை அக்செப்ட் பண்ணலாம், இல்லாட்டி அது அவள் பதில் சொல்லாட்டி சொல்ல விருப்பம் இல்லாட்டி அதுக்கு அந்த பதில் கேட்டு தான் சொல்ல போய் நம்ம போறாங்க. Yes, Krish, we are not expecting them to answer it now. This is a question for them to for Mr. Anura Kumara Disanayaka to come back so that the Tamils can believe, because இதுதானே நடக்குது. இப்போ காலங்காலமாக வந்து எல்லா சிங்கள அரசாங்கங்களும் வந்து இதைத்தான் சொல்லி நாங்கள் அதை செய்கிறோம் டாம் பண்ணுவான்னு சொல்லி சொன்னார் தானே. விளங்குதா உங்களுக்கு? இப்போ நாங்கள் அதை கிளியர் பண்ணணும். அதுக்கு அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் வந்து இப்போ தற்போதைய பிரச்சனை வந்து முக்கியமாக வந்து இந்த பிரைபரி நார்த் ஈஸ்டில் ஹெல்த் செக்டர் அதில் பற்றி கதைக்கிறது தான் நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு கேள்வியில டாக்டர்ல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமில்லை. ஏன்னா அந்த கேள்வியில அவர் அதுக்காக வருத்தத்தை மன்னிப்பு கேட்க சொல்லல, வருத்தம் தெரிவிச்சு கொண்டு சொன்னா கூட அத்தனை மக்களோட ஓட்டம் வந்து இவருக்கு வரும். யாரு தமிழ் மக்களோட ஓட்ஸ் வந்து இவருக்கு போலும் நம்பிக்கை வர மாட்டேதான் நான் டாக்டர் கணேஷ் ஐயா டாக்டர் ரைட் டு சே தட். This is nothing against Mr. Anura Kumara Disanayaka. நம்பிக்கை வரும். ஸோ அப்போ நாங்கள் வந்து அனுரா குமார திசாநாயக்க சப்போர்ட், தமிழ் பீப்புள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான். அப்போ நீங்கள் சிங்கள பகுதியில் போய் வந்து போகிற மாதிரி தான் சொல்லணும், வி ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் தமிழ் பீப்புள் உங்களை நம்பணும்னு சொன்னா பிரேமதாசா 94 சந்திரிகாவில இருந்து இப்ப ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில 5% நடந்த இதை விட இந்த கேள்வி முக்கியமானது. 5% வந்து ஒண்ணுமா பண்ணல. அப்ப அனுரா குமார திசாநாயக்க சம்திங் டிஃபரெண்ட். அப்ப அவர் வந்து நாங்க நம்பணும் அப்படின்னு சொன்னா ஹோப் அப்ப பண்ணணும்னு சொன்னா இந்த கொஸ்டனுக்கு ஒரு ஆன்சர் பண்ணியே தீரணும். இவ பண்ணாட்டியும் வடக்குல நிக்கிற அத்தனை தேர்தல் வேட்பாட்ட மக்கள் இந்த கேள்வியை கேட்பினோம். நீங்க சொல்லத்தான் போகணும் பதில்.